அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் உங்களோட நான் இந்த விஷயத்தை சந்தோஷமா பகிர்ந்து கொள்ள போறேன். ஏனென்று சொன்னால், நான் இறுதியா ஒரு இந்தியா நண்பரோட கதைச்சிருந்தேன்னா, அவருன்ற கதை எனக்கு அவ்வளோத்துல ஊக்கமளிக்கக்கூடிய விதத்துல இருந்தது. ஏனென்று சொன்னா அவர் அவ்வளவு தூரம் அவற்ற வாழ்க்கையிலையும் சரி போராடி இருக்கிறார். அதே நேரம் தன்னுடைய கிராமத்தையுமே வளப்படுத்தி இருக்கிறார். இதுல நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். எனக்கு இதுல அதிக அளவுல நம்பிக்கை இருக்கிறது. எது நடக்கிறதோ அது நன்மைக்கு என்று சொல்லி, இது அதிக அளவுல சோம்பேறிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குதுன்றது பலருடைய கேள்வியாகவும் பலருடைய ஒரு விடயமாகவுமே இருக்கின்றது. எது நடக்குதோ அது நன்மைக்கு என்று சொல்றது சோம்பேறிகள். ஏனென்று சொன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது என்று சொன்னா அது நன்மைக்கு என்று சொல்லி நினைச்சோம் என்று சொன்னா அடுத்த கட்டம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுவே இல்லை, இதுல ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நான் தீர்க்கணும் என்று சொல்லி நினைச்சேன் என்று சொன்னா அடுத்த கட்டம் ஒரு முயற்சி தேவை. ஆனா பல முயற்சியாளர்களுடைய ஒரு அடிப்படை வசனமா இருக்கிறது, எது நடக்கிறதோ அது நன்மைக்கேன்ற ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னா இதை நான் பெரிய அளவுல நம்புறேன். என்ன போல இவ அந்த இந்திய நண்பரை நம்பி இருக்கிறார். ஆனா முதல்ல அவர் நம்பல, போக போக அந்த ஒரு விஷயத்தை நம்பி இருக்கிறார். ஏனென்று சொன்னா எங்களை சுத்தி துன்பங்கள் வாரதும் சரி, எங்களை சுத்தி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கான அபச குணங்கள் வாரதும் சரி, எங்களை சுத்தி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிறதும் சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி எங்களுக்கு இன்னமுமே பெரிய அளவுல ஒரு விடயம் கிடைக்க போகின்றது. அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி உண்மைக்குமே நான் பெரிய அளவுல நம்புறேன். அதே போலதான் நானுமே சமுதாயத்தை பார்ப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாருக்கு அதிக அளவுல நம்பிக்கை இருக்குன்னு இறுதியா என்னோட கதைச்சு அந்த இந்திய நண்பருக்குமே அதிக அளவுல இந்த ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்குது. சரி, நான் அதிக அளவுல அலட்டாம அந்த நண்பருடைய கதையை சொல்ல போறேன். உண்மைக்குமே பல இளைஞர்களுக்குமே இது ஒரு விதத்துல ஊக்கமளிக்கக்கூடிய விதத்துல இருக்கும். நீங்களுமே அந்த இளைஞரை கண்டிப்பா பாராட்டுவீங்க. எப்படின்னு சொன்னா இந்தியாவில் ஒரு குக்கிராமம், அந்த கிராமத்துலதான் இந்த இளைஞர் பிறக்கிறார். இவற்ற அப்பா ஒரு விவசாயி. உண்மைக்குமே விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே அளவு பிரச்சனைகள் தான் அந்த தந்தையுமே எதிர்கொள்றார். அதிக அளவுல கடன், வட்டிக்கு மேல வட்டி என்று சொல்லி அந்த விவசாயம் செய்யறது அவருக்கு பிடிச்ச ஒரு செயல். அதை தாண்டி வேறொரு இடத்துக்கு போறதுக்கு கூட மனம் இல்லை, போறதுக்கு வழியும் இல்லை. ஆனா அதையே தொடர்ச்சியா செய்யவுமே முடியாம இருக்குது. அப்படி இருக்கேங்க இந்த மகனுமே சொல்றாரு, அப்பா நாங்க உங்களோட இணைஞ்சுதான் இந்த விவசாயத்தை செய்ய போறோம்ண்டேங்க. அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீயுமே இந்த விவசாயத்துக்குள்ள இறங்க வேண்டாம், நீ வேற வேலை, நல்ல பெரிய வேலையா ஒரு வேலையை பாருண்டேக்க. இவருக்கு அதுல உடன்பாடு இல்லை. என்ன அப்பா அப்படி சொல்றாருங்க, இந்த பூர்வீகம் விவசாயம், இதை நாங்க பாக்குறதால என்ன நடக்க போகின்றதுன்ற ஒரு கேள்வி அப்பப்ப எழுந்து கொண்டே இருக்குமா. சரி, அப்பா சொல்றாரு, இவ்வளவுத்துல கஷ்டப்படுற அன்றாடம் வீட்டுல பாக்கினம் சண்டைகள், அதே நேரம் கஷ்டங்கள், கடன்கள் என்று சொல்லி ஒரு துன்பமான வாழ்க்கைக்கு நடுவுல தான் வாழ்ந்து வாரார். சரி, படிப்போம், இந்த படிப்பால ஏதாவது ஒரு விஷயம் மாறும் என்று சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறார். நல்லாவே படிச்சுட்டார், நல்ல ஒரு வேலையும் கிடைக்குது. எப்படி என்று சொன்னா, இந்தியாவிலேயே பெரிய ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனில இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்குன்னு சொல்லி நேர்காணலுக்கு கூப்பிடினோம். இப்ப நேர்காணலுக்கு போறார். இவருக்கு அவற்ற அம்மா அப்பாவை இவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் அவ்வளவு பிடிக்கும். அந்த நாய்க்கு சின்ன வயசுல இருந்து அவர் வளர்த்து வச்சிருக்கிறார். தண்டை சாப்பாட்டுல அந்த நாய்க்கு கொடுத்து, அந்த நாய்க்கே சொல்லி ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று சொன்னார். என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல தான் அந்த நாயை ரோட்ல இருந்துதான் பிடிச்சு கொண்டு வந்தது. அப்பா அம்மா ஏற்கையில அப்ப ஒளிச்சு வச்சு சாப்பாடு போடுவேன். அப்புறம் அந்த நாய்க்கும் எனக்கு முடியல இருக்கிற பாசத்தை பார்த்துட்டு வீட்டுல வளர்க்கிட்டு பெண் நாய் தான். ஆனா என்னோட அவ்வளவுத்துல நெருக்கமாயிருக்கும். நான் இல்லாம பிரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னா அந்த நாய்க்கு அவ்வளவு கஷ்டம். முதன்முறையா பிரிய போயிடும். இந்த நாயும் சரி இவரும் சரி முதலா பிரிய போயிடும். பஸ் ஸ்டாண்டுக்கு போக பின்னுக்கு நாயுமே ஓடி வருது.
சரி இவருக்குமே வந்து புழுகம் என்னென்னு சொன்னா வந்து நான் ஏதோ ஒரு வேலை பெரிய கம்பெனியில பெரிய ஒரு பொசிஷன் கிடைக்க போதண்டைக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். படிச்ச படிப்புக்கு எல்லாமே வந்து ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி கிராமத்து வாழ்க்கையில இருந்து ஒரு நகரத்து வாழ்க்கைக்கு வந்து மாற போறார். வீட்டுல கடன் கஷ்டம் துன்பம் சண்டை அடிதடி அப்படி என்று சொல்லி இருக்கிற ஒரு காலகட்டம் வந்து மாறப்போது இவரால் அண்ட் ஒரு எண்ணம் வந்து இவற்றை மனதில் அலையோடி கொண்டு இருக்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போறார். அங்க நடந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இவற்றை நாய் இருக்குத்தானே நாய் வந்து என்ன செய்கிறன்றதுக்கு தெரியாம போட்டேன்டா தனக்கு பிரியமான ஒருத்தர் வந்து தன்னை விட்டு பிரிய போறாரே என்ற ஒரு மனநிலை மட்டும்தான் அந்த நாய்க்கு இருந்தது. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா இவரை கட்டி அணைக்குது இவரை நக்குது அப்படி ஏதோ எல்லாம் செய்து கொண்டே இருக்குது. அப்படி செய்து கொண்டு இருக்கீங்க இவரோட ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டு போல இருக்கு. ஏண்டா அது செல்ல பிராணிகளுக்கும் அந்த வளர்க்குறாக்களுக்கும் தெரியும். நாங்க ஏதாவது ஒரு சின்னதா கதைச்சாலே கோவப்பட்டுருவினோம். அப்படி ஒரு கோபத்துல நடு ரோட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஓடி போகைக்கு வந்து ஒரு வாகனம் வந்து அடிச்சிட்டுது. வாகனம் அடிக்க நாயின்ற முன்னங்கால்ல வந்து காயம் வந்துட்டுது. என்ன செய்யறேன்னு யோசிச்சு கொண்டிருக்க என்ன செய்யற வளர்த்த நாய்ன்றதை தாண்டி ஒரு உயிர். அப்படி இருக்க வந்து அந்த நாய்க்குத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோன்ற பாக்கிக்க வந்து அவருக்கு எது போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த எனக்கு நெருக்கமான ஒரு நபர் இருந்தா நான் என்ன செய்வேன் அதே போலதானே என்று சொல்லிட்டு வந்து அந்த நாயை கூட்டிட்டு போறார். அந்த நாய்க்கு தேவையான முதலுதவியை செய்கிறார். முதலுதவியை செஞ்சுட்டு நாயை பத்திரமா வீட்டை விட்டுட்டு திருப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வரார். பஸ் தவற விட்டுட்டார். இன்னும் அடுத்த பஸ் பிடிக்கணும்னு சொன்னா எப்படியும் 2 மணித்தியாலம் காத்திருக்கணும். உண்மைக்குமே வந்து நகரப்புறங்கள்லயே அதிக அளவுல பேருந்துகள் வாரது கஷ்டமான ஒரு காலப்பகுதியில கிராமத்து புறங்கள்ல எப்படி பேருந்துகள் வரும். அப்படி இருக்க இன்னும் 2 மணித்தியாலம் காத்திருக்கணும். சரி வேற வாகனங்கள் அரேஞ்ச் பண்ணி போகலாம்னு சொன்னா சாப்பாட்டுக்கே கடன். அப்படி இருக்க வேறு வாகனங்களை நான் அரேஞ்ச் பண்ணி போகல. அந்த இன்டர்வியூக்கு போனா வேலை கிடைக்கும்ன்றது கூட கன்ஃபார்ம் இல்லை. முதலாவது ஒரு நேர்காணலுக்கு தான் வந்து இவர் போறார். அப்படி இருக்க வந்து அதிக அளவுல பணத்தை கொட்டியுமே போக முடியாது. கொட்டுற அளவுக்குமே வந்து பணமுமே இல்லை. என்ன செய்யறது? அப்படியே திரும்ப வீட்டை வந்ததுதான். வீட்டை வந்து அந்த நாயோட சரியா கோவிச்சுட்டு அந்த நாயோட 2 நாளைக்கு மேல பேசாமலே இருந்தவராம். ஏனென்று சொன்னா அந்த நாயின் அஜாக்கிரதை தன்னத்தாலதான் வந்து அந்த விபத்து நடந்த என்று சொல்லி அவர் பூரணமா நம்பி இருக்கிறார். அந்த நாயை வந்து ஒரு அபசகுணமாவை வந்து பார்க்க வழுக்கி விட்டுட்டார். உண்மைக்குமே வந்து அபசகுணம் என்று சொல்லி நாங்க நிறைய விஷயங்களை சொல்லுவோம். என்ன கேட்டா அபசகுணம் என்றோ ஒன்றே இல்லை என்றுதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். நான் அவருடைய மனநிலை தான் நினைச்ச ஒரு வேலை கிடைக்கல தன் வாழ்க்கை மாறப்போகுது என்று சொல்லி நினைச்சினான். இதெல்லாமே தடப்படுறதுக்கு பிரதான காரணமா இருந்தது இந்த நாய். அதால அந்த நாயை கோவிக்க வழுக்கிட்ட. அப்படியே நாயை கோவிக்க வழுக்கிட்டு அடுத்த வேலைக்கு எப்படி ரை பண்றது ஒன்று கிடைச்சதே பெரிய ஒரு விஷயம். சரி ரை பண்ணி கொண்டு இருப்போமே என்று சொல்லிட்டு முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கிறார். அது வரைக்கும் அப்பாண்ட விவசாயத்தை பார்ப்போம். வாழ்க்கை திரும்பவுமே அதே பாடு. கடன் சண்டை வீட்டை வந்து கதவை தட்டுறது கடன் காசு கட்டு. அப்ப என்ன செய்யறோம்? ஒன்றுமே செய்யலாத ஒரு நேரத்துல யோசிச்சு கொண்டிருக்கிற வாழ்க்கையே வந்து வெறுத்து போட்டுது. அப்ப வந்து அவர்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குமா. கம்ப்யூட்டர்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கீங்க. வேலைக்கு தான் அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி அப்ளை பண்ணி கொண்டிருக்கீங்க. பக்கத்து வீட்டு படியன் வரான். அவன் வந்து அண்ணா என்ன செய்யறீங்க இது என்ன எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க. அண்டைக்கு அவருக்கு ஒரு ஐடியா வந்ததான். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஏண்டா இப்ப ஆங்கில அறிவும் சரி கணனி அறிவும் சரி இல்லாம ஒன்றுமே செய்யலாது. இந்த கிராமத்துல இருந்து கொண்டு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த கணனி அறிவை பெற்றுக்கொண்டு நான் இந்த அறிவை மற்றாக்களுமே வந்து கொடுப்போம் என்று சொல்லிட்டு அந்த தம்பியில இருந்து வந்து ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சவர் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் பல மாணவர்களுக்கு வந்து அந்த கிராமத்துல இருக்கிற பல மாணவர்களுக்கு கணனி அறிவு மற்றும் ஆங்கில அறிவு புகட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசானாக திகழ்ந்திருக்கிறார். அந்த ஆசான் வந்து வேலைக்கு போய் தேர்வாகி உருவான ஒரு ஆசான் இல்லை. அந்த ஆசிரியர் எப்படி உருவானவர் என்று சொன்னா வந்து தஞ்ச முயற்சியால தன்னுடைய பக்கத்து வீட்டு தம்பி அவற்றொரு யோசனையை கொண்டு உருவாகின ஒரு பெரிய ஒரு நிலையம். இன்றைக்கு வந்து அந்த கிராமத்துல வந்து கணனி அறிவு இல்லாத ஒரு
பிள்ளைகளை வந்து காண முடியாது. என்னென்று சொன்னா இவர் குறைந்த செலவில் வந்து நிறைந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கல்வியிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் அது மூலமா வந்து விவசாயத்தையுமே வந்து அதிக அளவுல முன்னேற்றி கொண்டிருக்கிறார். தனக்கு பிடிச்ச ஒரு தொழில் விவசாயம், அதையுமே வந்து கடைசி வரைக்கும் கைவிடல. தன்னுடைய முயற்சியால தான் கற்ற கல்விக்குரிய பலனையுமே வந்து பெற்று கொண்டிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, எது நடந்தாலும் நன்மைக்கு தானே. அதே தான் வந்து இந்த கதையை சொல்லி முடிச்ச பிறகுமே இந்திய நண்பருமே வந்து சொன்னார், தாரகா, நானுமே ஆரம்பத்துல அபசகுணத்தை நம்பக்கூடியார், அடுத்தவன் மேல குறை சொல்லக்கூடியார், எனக்கு ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு அடுத்தவர் தான் காரணம் என்று சொல்லி நினைக்கக்கூடியார், வாழ்க்கையை வந்து வெறுத்து போன ஒரு ஆள் தான் வந்து நான். என்னன்னு சொன்னா வாழ்க்கை முழுவதுமே வந்து அதிக அளவுல கஷ்டங்கள் துன்பங்களை தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன். ஏதோ ஒன்று வாழ்க்கை மாறுமே என்று பார்த்தா கடைசி நேரம் எனக்கு உறுதுணையா நண்பன் என்று சொல்லக்கூடிய நாயை கூட அபசகுணம் பிடிச்சு என்று சொல்லி பேசி இருக்கிறேன். அப்படி இருக்கேக்க கடைசியில இந்த வாழ்க்கை இந்த ஒரு நிலைக்கு வந்து மாறி இருக்குது. சொல்ல மறந்துட்டு இடையில ஒரு விஷயம் சொன்னார். ஒரு மாசம் கழிச்சு ஒரு செய்தி அவர் நேர்காணலுக்கு போனாரே, அதுக்கு ஒரு மாதம் கழிச்சு ஒரு செய்தி ஒன்று வருதாம். அவர் போக இருந்த கம்பெனி வந்து கொள்ளாடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவர் வந்து இந்த கம்பெனி வந்து ஊழியர்களை தெரிவு செஞ்சு அந்த ஊழியர்களை வந்து நிதி மோசடியில சிக்க வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து அந்த நிறுவனம் என்று சொல்லி அவருக்கு தெரிய வருது. உண்மைக்குமே அதுக்கு பிறகுதான் வந்து தான் அந்த நாயை நேசிக்க ஆரம்பிச்சுனானா, தனக்கு வந்து ஐடியாவுமே வந்து அதுக்கு பிறகுதான் வந்து வந்ததாம். ஏன்னா அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன்னா, கடவுளை நான் மட்டும் அதுக்கு போயிருந்தேன்னு சொன்னா இருக்கிறது தாண்டி பெரிய அளவுல ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து அனுபவிச்சிருக்கிறேன், இன்றைக்கு வந்து சிறையில இருந்திருப்பேன். ஆனா நான் வந்து அதை தவற விட்டதால இன்றைக்கு என்னுடைய பூர்வீக தொழில், எனக்கு பிடிச்ச தொழில், இந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் விவசாயம், அதை நான் சரியான முறையில வந்து செய்து கொண்டு வரேன். அதே நேரம் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு செயல் கல்வி. அந்த கல்வியிலையுமே வந்து மூலாதாரமாக இப்ப வந்து இப்பத்திய தலைமுறையினருக்கு தேவையான ஒரு விடயம் ஆங்கிலம் மற்றும் கணனி. அதையுமே என்னால என்னுடைய கிராமப்புறத்து மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்படி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கேக்க நான் ஏதோ ஒரு விதத்துல வந்து அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி இப்ப நம்புறேன். இப்ப இந்த வாழ்க்கை வந்து அவ்வளவுத்துல சந்தோஷமா இருக்குது என்று சொல்லி அந்த நண்பர் அந்த கதையை வந்து முடிச்சார். உண்மைக்குமே அவற்ற வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு வரலாறு என்றே சொல்லலாம். அவர் பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும், அவருக்கு கிடைச்ச தோல்விகளா இருக்கட்டும், அதிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், அதுக்கு பிறகு அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சுழற்சி முறையில செயற்படுது. இப்ப வந்து நீங்கள் ஒரு நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா கூட அதை வந்து உணர்வீங்க. நிறுவனங்கள்ல வந்து வேலை எப்படி நடக்கும் என்று சொன்னா ஒரு சுழற்சி முறையில. என்னன்னு சொன்னா நிறைய ஊழியர்கள் எடுத்து வச்சிருப்பினோம். நிறைய ஊழியர்கள் எடுத்து வைக்க ஒரு ஊழியரை எல்லாத்தையுமே செஞ்சு அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், நான் என்ன செய்யறேன் எது செய்யறேன்னு சொல்லி. அப்படி இருக்க வந்து பிரிச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு கொடுக்க வந்து அந்த வேலையில உள்ள முடியும். அதே போலதான் இந்த பிரபஞ்சமும் வந்து ஒவ்வொரு கட்டமா எங்களை தயார்படுத்துது. எல்லாத்தையுமே வந்து ஒரே அடியா தந்துடாது. எல்லாத்தையுமே ஒரே அடியா தந்தா நாங்களே வந்து ஒரு கட்டத்துல எல்லாமே நிரம்பி எதுவுமே செய்யலாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். ஆனா அப்படி வந்து கிடைக்காது. ஒவ்வொரு கட்டமா எங்களுக்கு தேவையான நேரத்தை கொண்டு கிடைக்கும். இதுதான் கீதையில கூட சொல்லி இருப்பினும், எது நடந்ததோ அது நன்மைக்கே, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்மைக்கே என்று சொல்லுவினோம். உண்மைக்குமே வந்து அதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எது நடக்கிறதோ அது நன்மைக்கே என்று சொல்லிட்டு எதுவுமே செய்யாம இருந்தா அதுக்கு சொல்றக்குரிய பதில் என்னட்டே இல்லை. அது தாண்டி அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று சொல்லி முயற்சி செஞ்சா விதியோ கூட மாற்றலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. சரி, ஓகே, இதுதான் வந்து இன்றைய தினம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நினைச்ச ஒரு விஷயம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.